அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா 48 நாள் சிறப்பு நிகழ்வு இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பித்து வருகிறார்கள். அந்த வகையில் 2981 மாவட்ட ஆளுநருடைய லியோன் அவர்களையும் 2982 மாவட்ட ஆளுநருடைய சிவசுந்தரம் அவர்களையும் 3000 மாவட்ட ஆளுநருடைய கார்த்திக் அவர்களையும் 3203 மாவட்ட ஆளுநருடைய தன்சேகர் அவர்களையும் 3205 மாவட்ட ஆளுநருடைய ரமேஷ் அவர்களையும் 3206 மாவட்ட ஆளுநருடைய செலா ராகவேந்தர் அவர்களையும் 3211 மாவட்ட ஆளுநருடைய தினோ ஆண்டனி அவர்களையும் 3212 மாவட்ட ஆளுநருடைய தினேஷ் பாபு அவர்களையும் 32331 மாவட்ட ஆளுநருடைய சுரேஷ் அவர்களை அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டரியன் செங்குட்டுவன் 3000 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டரியன் ஜெயராமன் சங்கரன் 3202 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டரியன் உன்னியை வெங்கடேஷ் 3205 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டரியன் ஜெயராஜா 3206 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டரியன் பத்ரிநாத் 3211 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டரியன் டேனியல் 3212 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டரியன் ஜெயமோகன் 3231 டிஸ்ட்ரிக்ட் சேரோட்டரியன் ஆனந்த முருகன் மற்றும் உதவி ஆளுநர்கள், தலைவர்கள், செயலாளர், மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டரி ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பது தந்தையே, உயர்ந்த நிறுவன அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவனத்தை நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேற்கொள்ளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களையே தன்னம்பிக்கையும் அமைய நிலைநாட்டி ஓய்வு உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் பெற தலைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தலைகளையும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக பங்குவதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் அற்புதம் தோணும் ஆண்ட புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று போகிற எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகிற தந்தையை இங்கே கூடியுள்ள பொருட்களை எங்களுக்கு உதவி செய்யும்படி இங்கே இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பன்னெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணும் பாதி நீ, நன்னும் நின்ற பாதம் நன்னும் மாறு அருளுவா. கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணும் நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளுவா. வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுடன் தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்க ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டோம். நன்றிங்க ஐயா. கால்களை நேரா நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. தொடர்ந்து நாம 10 நாள் மிக சிறப்பாக
பயிற்சிகள் செஞ்சோம். ஆசனங்கள், மூச்சு பயிற்சி எல்லாம் செஞ்சோம். இன்று எளிய முறையில செய்யக்கூடிய பயிற்சியை நம்ம செய்ய போறோம். அப்படியே அமர்ந்த நிலையில கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி டச் பண்றோம். 1 2 3 4 5. நன்றாக மூச்சில் தொடங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடங்க. இன்னைக்கு செய்ய போற பயிற்சி நம்ம சூப்பர் பிரெயின் யோகா. இந்த பயிற்சியை எல்லா நாடுகளையும் ரொம்ப விரும்பி செய்யறாங்க. மூளைக்கு நல்ல ஆற்றலை தருகிற பயிற்சின்னு சொல்றாங்க. பள்ளி மாணவர்கள் இருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த பயிற்சி செய்யறாங்க. கால் மடக்க முடியாதவங்க, உட்கார்ந்து எந்திரிக்க முடியாதவங்க எப்படி செய்யலாம்? நல்லா செய்ய முடியறவங்க செய்யற மாதிரியும் செய்யலாம். நம்ம முதல்ல நம்ம நேரா இருந்துக்கிறோம். காலை வந்து நல்லா மேலே எடுத்து வைங்க. முதல்ல நல்லா முழங்கால் மேல உயர்த்துங்க. கால் நல்லா இலக்கப்படுத்திக்குங்க. நல்லா ஹைட்டா தூக்கணும். கீழே இருக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. கையில ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற காலை பிடிச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் சைடு காலை பிடிச்சுக்கிறோம். நல்லா உட்காரும் போது மூச்சு இழுத்துக்கிட்டே உட்கார்றோம். மேல வரும்போது மூச்சு இழுத்துட்டே வரும். மூச்சு இழுத்துக்கிட்டே அமருங்க. எழுந்திருக்கும் போது மூச்சு விட்டுட்டே எழுந்திரிங்க. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. பயிற்சிகள் இந்த மாதிரிதான் வந்து இந்த சூப்பர் பிரெயின் யோகாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயல்பா பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே அமரும் பொழுது வந்து மூச்சு காற்று வெளியே போகும். எழுந்திருக்கும் போது வந்து உள்ள மூச்சு இழுக்கப்படும் அல்லது மூச்சு வந்து உள்ள லாக் ஆகி நிற்கும். அதாவது தம்ப் பண்ணி எழுந்திருக்கிறீங்களா, தம்ப் பண்ணும் போது மூச்சு அடங்கும். இது மாதிரிதான் இயல்பா நம்ம செய்ய போறோம். காலை பிடிச்சுக்கிறோம். நல்லா மூச்சு விட்டுட்டு மூச்சு இயல்பா நமக்கு உட்காரும் போது வெளியே போகும். அதை கவனிச்சுக்கிட்டே உட்காரணும். எழுந்திருக்கும் போது மூச்சு தம் கட்டிதான் எழுந்திருக்க முடியும். அப்படி அமர்ந்திருக்காங்க. எழுந்துறீங்க. அமர்ந்திருக்காங்க. எழுந்துறீங்க.
நன்றாக மூச்சு தொடுங்க. இந்த பயிற்சி செய்யும் போது நம்முடைய முழங்கால்கள் வலிமையடைகிறது, ஜீரண உறுப்புகள் பலம் அடைகிறது, நம்ம மூளை திறன் வந்து அதிகரிக்கிறது. மூளைக்கு நல்லா மூச்சு காற்று போகும். தொடர்ந்து பயிற்சிகளை செய்யுங்க. இதே வந்து நம்ம ஒரு காலில் நடக்க முடியாதவங்க, முழங்கால் வலி இருக்கிறவங்க வந்து அமர்ந்த நிலைக்கு போக முடியாது. அப்போ வந்து முழங்காலுக்கு அதிக வெயிட் கொடுக்காம ஒரு ஒரு தூண் இருந்துச்சுன்னா, ஒரு கம்பி இருந்ததுனாலும் அதை பிடிச்சிக்கிட்டு மெதுவா உட்கார்ந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணலாம். அல்லது ஒரு பின்னாடி ஒரு சேர் போட்டுக்குங்க. ஒரு கம்பி பிடிச்சிட்டு, ஒரு கம்பி ஒரு பொருள் இருக்குன்னா அதை பிடிச்சிட்டு சேர்ல உட்காருங்க. அப்படியே மெதுவா எழுந்துறீங்க. சேர்ல உட்காருங்க, மெதுவா எழுந்துறீங்க. அது மாதிரி பயிற்சி பண்ணலாம். கீழே உட்கார்ந்து எழுந்திருக்கிறவங்க உட்கார்ந்து எழுந்திரிச்சுக்கலாம். இது போன்ற பயிற்சிகளை நீங்க செஞ்சு பாருங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். மெதுவா படுத்துருங்க. டைட்டா படுத்துட்டு நல்லா கவனிக்க செய்யலாம். கை விரலத்துல கால் விரல நல்லா மடக்கணும். 1 சொன்னா கை விரல் கால் விரல மடக்கிடணும், கண்களை முடிக்கணும். 2 சொல்லும்போது ஃப்ரீயா வரும். 4 சொல்லும்போது மடக்குங்க. 5 சொல்லும்போது ஃப்ரீயா வரும். ரெடி? 1 நல்லா மடக்குங்க, கண்களை முடிக்குங்க. 2 ஃப்ரீயா வரும். 3 நல்லா மடக்குங்க. 4 ஃப்ரீயா வரும். 5 மீண்டும் மடக்கணும். 6 ஃப்ரீயா வரும். 7 8 9 10 11 12 13 14 15 16 நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடங்க. இப்போ படுத்த நிலையில அப்படியே தாடாசனம் செய்யறோம். கையை பின்னாடி கொண்டு வந்து கை கோர்த்துக்குங்க. நம்முடைய உடம்பை வந்து ஒரு கயிறு மேல நல்லா இழுக்கிற மாதிரி பயிற்சி செய்யறோம். நல்லா நேரம் நினைக்கிறோம், காலை நல்லா நேரம் நினைக்கிறோம். நல்லா நல்லா கையை மேல வைக்கிறேன், காலை பின்னாடி நல்லா நல்லா நீட்டி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. கையில கோர்த்துக்கிறோம், நல்லா நீட்டுக்கு பின்னாடி காலை நாள் 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையாக தோட்டம் செல்கிறது. நல்லா ஆழ்ந்த சுவாசிக்கிறோம். அடுத்ததாக அடுத்த பௌனமுத்ராசனம். ரைட் லெக் மடக்கி 2 கை கோர்த்து பிடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு காலம் மடக்கி தாழை கஷ்டங்களை கொண்டு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நன்றாக நீச்சல் தொடங்க.
அப்படியே லெஃப்ட் லெக் மடக்கணும். நல்லா சாரி டச் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா மூச்சு போடுறோம். கையை தரையை நல்லா அழுத்தமா வச்சுக்கோங்க. கை நல்லா தரையில அழுத்தமா வச்சுட்டு காலை மடக்கி வச்சுக்கிறோம். இந்த காலம் மடக்கி இருக்கிறோம். இடுப்பை நல்லா மேல தூக்கணும். இடுப்பை நல்லா மேல கொண்டு வாங்க. எவ்வளவு தூரம் மேல தூக்கணுமோ அந்த அளவுக்கு தூக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ரெண்டு நாள் மட்டும் நல்லா தலையை டச் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நம்ம அர்த்த சக்கராசனம் பவனமுத்தாசனம் செஞ்சோம். இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய இடுப்பு வலி வந்து தீரும். ஜீரண உறுப்புகள் பலமடையும். மலச்சிக்கல் வராது. இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. கை நல்லா அழுத்தமா தரையில வச்சுக்கிட்டு கை ஷோல்டர் நேரம் இருக்கு. ரைட் லெக் எடுத்து இப்படி மேல வச்சுக்கோங்க. கத்திரிக்கோள் ஆசனம். அதான் வந்து கத்திரிக்கோள் மாதிரி நம்ம ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். எவ்வளவு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போங்க. தலையை வந்து ரைட் சைடு திருப்பிக்கிறோம். ஒரு துணியை முறுக்குனா எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம உடலை வந்து முறுக்கிற மாதிரி செய்யணும். முதுகு தண்டு வந்து நல்லா திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் நேரம் கொண்டு வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல வருங்க. லெஃப்ட் லெக் ரைட் சைடு கொண்டு வாங்க. தலையை வந்து லெஃப்ட் சைடு திருப்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரா வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே மெதுவா குக்கர் பயன்படுத்துறோம். முதலையாச நிலையில் நல்லா மூச்சு விடுங்க. நன்றாக ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கைகளை நேரம் நீட்டுங்க. காலை சேர்த்து வைங்க. ஷோல்டருக்கு கை வச்சு அப்படியே எழுந்திரிச்சுக்கோங்க. முட்டி போட்ட நிலைக்கு வந்துடுறோம்.
மான் மூச்சு பயிற்சி. நல்லா மூச்சு விட்டுட்டே மேல பாருங்க. மூச்சு விட்டுட்டே தலை கீழே கொண்டு வாங்க. இடுப்பு மேல தூக்கிடுங்க. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். அப்படியே கால் நீட்டிக்கு வருங்க. நன்றாக மூச்சு விட்டுடுறோம். அடுத்த பத்மாசனம் லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கோங்க, ரைட் லெக் மேல சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விட்டுடுங்க. உத்திர அர்த்த பத்மாசனம். ஷோல்டர் நேர் கை வச்சிருக்கிறோம். கையை பேலன்ஸ் பண்ணி இடுப்பு மேல தூக்குங்க. அப் 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விட்டுடுங்க. நம்ம எப்ப கை பேலன்ஸ் பண்ணி இந்த உத்திர பத்மாசனம் அடுத்த உத்திர பத்மாசனம் செய்யும் போது செய்து முடித்த பிறகு வந்து வாயை திறக்காம ஒரு 3 முறை நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுவது நலம். ஏன்னா நம்முடைய நுரையீரலுக்கு வந்து நல்லா மூச்சு காற்று போகும். அடுத்ததாக நம்ம மூச்சு பயிற்சி செய்யறோம். ரைட் ஹேண்ட்ல பெருவரில் வச்சுக்கோங்க. கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரெண்டு கையில் சின்முத்திரை வைத்து ஆழ்ந்து மூச்சு விட்டு வருங்க. மோதிர வரல வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். காலை நேரம் நீட்டிக்குங்க. காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் லெஃப்ட் அசைச்சுக்கிறோம். கால் முட்டி மேல வர மாதிரி முட்டியை மடக்கி நேரம் நீட்டுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இப்போ முதல்ல ரைட் லெக் கீழே வச்சுக்கோங்க, லெஃப்ட் லெக் மேல நேரம் அமர்ந்து நல்லா மூச்சு விடுங்க. பெருவரில் வச்சுக்கோங்க, கபாலபதி. இப்போ பஸ்திரியா செய்யறோம். நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடணும். பெருவரில் ரைட் சைடு வச்சுக்கிறோம், லெஃப்ட் சைடுல மூச்சு விடுறோம். 1 நல்லா மூச்சை எவ்வளவு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து விடுங்க. 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ இடது பக்கம் மோதிர விரலை வச்சுட்டு வலது பக்கம் மூச்சை விடுறோம். நல்லா இழுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 2 கையிலிச்சின் முத்திரை. நன்றாக மூச்சு கவனிங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடணும். கவனமெல்லாம் மூச்சு கட்டுற மாதிரி வைங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. கால் நேரம் நீட்டுங்க. சுகாசனம். லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுட்டு ரைட் லெக் லெஃப்ட் லெக்கோட சேர்த்து வச்சுக்கோங்க. நேரா வந்து நன்றாக மூச்செழுத்து விடுறோம். நாடி சுத்தி பிராணாயாமம் கவனிங்க. நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யறது வந்து ரைட் சைடு வந்து நல்லா அடைச்சிக்கிறோம். லெஃப்ட்ல நல்லா இயன்ற அளவுக்கு இழுக்கிறோம். மெதுவா இழுக்கிறோம். இப்போ லெஃப்ட் சைடு 5 வினாடி இழுக்கிறீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடு அடைச்சிட்டு மூச்சை உள்ள நிறுத்துங்க. உங்களுக்கு திருப்தியாகிற அளவுக்கு நிறுத்தி மெதுவா ரைட் சைடு வந்து விடணும். இப்ப 5 வினாடி இழுத்தீங்கன்னா ஒரு 10 வினாடி மெதுவா விடுற மாதிரி காற்றை வெளியேற்றணும். நல்லா காற்றை ஃபுல்லா வெளியேற்றிட்டு வயிற்று சுருக்கி நல்லா காற்றை வெளியேற்றிட்டு ரைட் சைடே இழுக்கிறோம். நல்லா இழுத்துட்டு ஒரு 5 வினாடி இழுத்துட்டு உங்களுக்கு இயன்ற அளவுக்கு மூச்சு உள்ள நிறுத்தி லெஃப்ட் சைடு ஒரு 10 வினாடி வெளிவிடுற மாதிரி மெதுவா விடுறோம். அது மாதிரி நீங்க மெதுவா செய்யுங்க. இப்போ இழுக்கிற மூச்சை விட விடுற மூச்சு அதை விட ஸ்லோவா விடணும். இழுக்கும் போதும் ஸ்லோவா தான் விடணும். உங்களுக்கு இயன்ற அளவுக்கு திருப்தியாகிற அளவுக்கு உள்ள நிறுத்துங்க. தம் கட்டியெல்லாம் நீங்க நிறுத்தவே கூடாது. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க நிறுத்தி மெதுவா விடலாம். அல்லது இழுத்துட்டு மெதுவா வெளிவிடுறதுனால விடுங்க. இப்ப கவனிச்சு பாருங்க செய்யறத. நான் ஒரு வாட்டி செய்யற நல்லா கவனிங்க. ரைட் சைடு அடைச்சிருக்கிறேன். மெதுவா இழுக்கிறோம். இழுத்தாச்சு. அப்படியே மூச்சு நிறுத்துற. ரைட் சைடு ஓபன் பண்ணி மெதுவா விடுறேன். வெளியே விட்டாச்சு. மீண்டும் இழுக்கிறோம்.
ரைட் சைடு இழுத்தாச்சு, நிறுத்துறோம். மெதுவா லெஃப்ட் சைடு விடுறோம். இது போன்று நம்ம பயிற்சி செய்யலாம். உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு நீங்க செய்யுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா மூச்சு விட்டுடுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். செய்து முடிச்சவங்க 2 கையில சின்ன முத்திரை வைத்து ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் வந்து நம்ம கும்பக பயிற்சி செய்யறது வந்து 16 வினாடி வந்து நம்ம மூச்சு உள்ள இழுக்கணும். சித்தர்கள் சொன்னது முறைப்படி 16 வினாடி மூச்சு உள்ள எடுத்து 64 வினாடி மூச்சை உள்ள நிறுத்தி 32 வினாடி வெளிவிடும். இது வந்து லெப்ட்ல ஆரம்பிச்சு 64 செகண்ட் நிறுத்தி 32 வினாடி லெஃப்ட் சைடு விட்டுட்டு மறுபடியும் 16 வினாடி மூச்சை லெஃப்ட் சைடு ரைட் சைடு இழுத்து 64 வினாடி உள்ள நிறுத்தி 32 வினாடி லெஃப்ட் சைடு விடுறோம். இதுதான் சித்தர்கள் சொன்ன பயிற்சி. இதை வந்து நம்ம இயன்ற அளவுக்கு செய்யணும். நம்ம எடுத்தோடனே அப்படியெல்லாம் செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பழகலாம். நம்ம மூச்சை திருப்தியா இழுத்து முடிஞ்ச அளவுக்கு இழுத்து முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி மெதுவா எவ்வளவு மெதுவா விட முடியுமோ அந்த அளவுக்கு விடணும். சரிங்களா? லெஃப்ட்ல 16 வினாடி இழுக்கிறோம், 64 வினாடி உள்ள நிறுத்துறோம், ரைட்ல 32 வினாடி விடுறோம். மறுபடியும் ரைட்ல 16 வினாடி இழுக்கிறோம், 64 வினாடி நிறுத்துறோம், லெஃப்ட்ல 32 வினாடி விடுறோம். இது ஒரு சுற்று. இது மாதிரி நீங்க தொடர்ந்து செய்யலாம். இது வந்து இப்போ வந்து நம்ம செய்ய முடியாது. 64 வினாடி நடக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதை பழகி செய்யலாம். அப்படியே ஆதி முத்திரைச்சுக்கு எல்லாரும். திருமலர் பஸ்திரிகா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. சின்முத்திரை வைத்து ஆழ்ந்த மூச்சு எடுத்து இம் சொல்லுங்க. ஓய்வு. நேரம் ஆயிட்டீங்க.
அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. மெதுவா ஒரு சைடா திரும்பி ஸ்ட்ரைட்டா படுத்துருங்க. கண்கள் முடிங்க. உடல் நல்லா தளர வச்சுக்கங்க. எந்த இது இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். மெதுவாக மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுங்க. கவனமெல்லாம் மூச்சு காற்று நிலையில் இருங்க. உடல் அசைவு இல்லாம ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்திருக்கிறோம். மெதுவாக மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா கால்களை எல்லாம் தளர வச்சுக்கிறோம். கால் விரல்கள் நல்லா ஓய்வு நிலையில் இருக்கு. கால் கால் பகுதி, தொடை பகுதி நல்லா இலக்கமா வச்சுக்கிறோம். இடுப்பு பகுதியை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. வயிற்று பகுதியை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நம்முடைய கைகள் தோள்பட்டையெல்லாம் நல்லா இலக்கமா இருக்குது. நம்முடைய நெஞ்சறு பகுதி நல்லா இலக்கமா இருக்குது. கழுத்து நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நல்ல இருக்கும் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்கணும். நம்முடைய தலைப்பகுதியை நல்லா இலக்கமா வச்சுக்கிறோம். கண்கள் மூடிய நிலையில் முகம் நல்லா இறுக்கம் இல்லாம ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்த மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. இந்த வேளை பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடல் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் இந்த வேளையில் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரியை பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நாம் உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியம் அடைந்து ஓய்வு நிலையில் உள்ளோம். நம்முடைய உடல் முழுவதும் வெப்பாற்றல், காற்றோட்டம், இரத்தோட்டம் முழுமையாக சென்று முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சுவாசத்தை அப்படியே கவனிக்கிறோம். மெதுவாக மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். மெதுவாக மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே மூச்சு காற்று கவனிச்சு நல்லா மூச்சு தொடங்க. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடும். கைகளை மேல வைத்துங்க. அப்படியே ரைட் லெஃப்ட் நல்லா செய்யுங்க.
அப்படியே எழுந்திருச்சு அமர்ந்த நிலைக்கு வந்துக்கலாம். கைகளை உரசிக்கீங்க. நல்லா சூடு பறக்க ஒரு கண்கள் பொறிட்டு கண்கள் வச்சு மெதுவா தரைக்கிறோம். அப்படியே கையை வச்சு கை விரல பாருங்க, அப்படியே கண்ணை தருங்க. மெதுவா கைகள் கொண்டு வாங்க. ஓய்வு. மகிழ்ச்சி. மிக சிறப்பாக எல்லாருமே பயிற்சி செஞ்சீங்க. நல்லா உடலை உணர்ந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எந்த இடத்துலையும் வலி இல்லாம நல்லா ஓய்வு நிலையில் இருக்கீங்களா? பயிற்சி ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட புத்துணர்வாகவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறத உணர்றீங்களா? வாழ்த்துக்கள், மிக சிறப்பு. நல்ல நேரம் கொண்டுக்குங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சுங்க. சின்முத்திரை வைங்க. நேராக அமர்ந்து அப்படியே கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. அப்படியே நீங்க நினைக்கிற மாதிரி தியானம் பண்ணுங்க. அப்படியே கண்களை மூடிக்குங்க. ஓய்வு. அப்படியே விடிக்கணும். கையில வச்சுக்கீங்க. கண்ணில் வச்சு எடுத்துக்கோங்க. மிக சிறப்பு. நாம் தினந்தோறும் நீர்ப்பயிற்சிகளை செய்து உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியம் அடைந்து நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியை பெற வேண்டும். நல்ல முறையில் அதை செய்து முடிக்க வேண்டும். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு. இன்றைய நிகழ்வில் நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சிறப்பான பயிற்சிகள் எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா.